ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து மேக்ஸ் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் டாப்பிக்கு நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்க டாபிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ செகண்ட் யூனிட்டில் இருக்க டாபிக் வந்து ஒவ்வொன்றா இனி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதில் இன்றைக்கி ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிர்கள், பசில்ஸ் டாப்பிக்கில் இருக்க சம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ புதிர்கள் டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு சில பேர் நினைப்பீங்க டேரெக்டாக கொஸ்டின்ஸ் வந்து ரீட் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து போட்டுடலாம், ஸோ இது வந்து முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கொஸ்டின் பார்க்கும்போது, கொஸ்டின் பேப்பர் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நீங்கள் யோசித்து அதை டைம் எடுத்து நீங்கள் செஞ்சு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து நேரம் அதிகமாகும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலாக இந்த டாப்பிக்கில் இருக்க சம்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற நேரம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ சீக்கிரத்தில் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் புதிர்கள் டாபிக் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய சம்ஸ் வந்து போட்டு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் யோசித்து ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஆனால் செகண்ட் யூனிட்டை பொறுத்தளவுக்கு நம்ம யோசித்து போடுற மாதிரி நம்ம வந்து சம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த யோசித்து போடுறதுல அதிகமாக நேரம் எடுத்து யோசிக்காமல் சீக்கிரமாக யோசித்து ஆன்சர் போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ அதுவும் சீக்கிரமாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து டைமும் வந்து சேவ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம புதிர்கள் டாப்பிக்கில் இருக்க சம்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சம்ஸாக வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம்மம். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவர், அவருடைய மனைவி, 3 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளனர். எனில் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் எத்தனை பேர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு குடும்பத் தலைவர் இருக்கார், ஓகேங்களா? அப்போ குடும்பத் தலைவர் ஒருத்தர் இருக்கார். நம்ம ஆண்கள் கேட்டிருக்கனால நம்ம ஆண்களை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்து செய்யலாம். ஒரு குடும்பத் தலைவர் இருக்கார், தலைவர் என்பது ஆண் தான். ஸோ குடும்பத் தலைவர் ஒரு ஆண் இருக்காங்க, அவருடைய மனைவி இருக்காங்க. அந்த குடும்பத் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா 3 மகன்கள் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 3 மகன்கள் அந்த குடும்பத் தலைவருக்கு இருக்காங்க. அப்போ 1 + 3 4ன்னு எடுத்துக்கோங்க. இந்த 3 மகன்களுக்குமே 2 மகன்கள் 1 மகள் உள்ளனர். அப்போ 3 மகன்களுக்குமே 2 மகன்கள் வந்து இருக்காங்க. அப்போ 3 மகன்களுக்குமா 3 தடவை 2 போட்டு பாருங்கள், ஓகேங்களா? முதல் மகன், இரண்டாவது மகன், மூன்றாவது மகனுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அப்போ 2 + 2 + 4 6 வருது, ஓகேங்களா? குடும்பத் தலைவர் ப்ளஸ் மகன் அது வந்து நம்ம 4ன்னு எடுத்துக்கிறோம். குடும்பத் தலைவர் அவருக்கு 3 மகன்கள், அப்போ 1 + 3 4. மகன்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அப்போ அதனுடைய கூட்டுத்தொகை வந்து 6. அப்போ 6 + 4 நமக்கு என்ன வரும்? 10, ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்தம் வந்து 10 ஆண்கள் வந்து அந்த குடும்பத்தில் வந்து இருக்காங்க, ஓகேங்களா? ஒரு குடும்பத் தலைவர், அவருக்கு 3 மகன்கள், அந்த 3 மகன்களுக்கும் 2 ஆண் குழந்தைகள், ஓகேங்களா? அப்போ 1 + 3 4, அந்த பேர குழந்தைகள் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அப்போ 6 + 4 10. புரியுதுங்களா? ஈஸியான சம் தான். ஸோ இந்த பை சார்ட்டில் பாருங்கள், ஒரு குடும்பத் தலைவர், அவருடைய மனைவி, இவருக்கான மகன்கள் 3 பேர், முதல் மகன், இரண்டாவது மகன், மூன்றாவது மகன், அவருடைய மனைவிகள், ஸோ அவர்களுக்கான குழந்தைகள். இதுதான் வந்து இந்த சார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக வந்து ஆன்சர் போட்டுடலாம். கொஞ்சம் யோசிச்சிங்கனாலே ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். குறிப்பு 2 முதல் 4 கீழ்காணும் தகவலை வைத்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் தருக. ஸோ தகவல் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கீழே கேட்டிருப்பாங்க. என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டினை நல்லா தெளிவாக ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ராமன் மற்றும் குணால் ஆகியோர் ஹாக்கி மற்றும் கைப்பந்து விளையாட்டில் சிறந்தவர்கள். ரோஹித் மற்றும் ராமன் ஆகியோர் ஹாக்கி மற்றும் பேஸ்பால் விளையாட்டில் சிறந்தவர்கள். சுரேஷ் மற்றும் குணால் ஆகியோர் கிரிக்கெட் மற்றும் கைப்பந்து விளையாட்டில் சிறந்தவர்கள். ரோஹித், சுரேஷ் மற்றும் கில் ஆகியோர் கால்பந்து மற்றும் பேஸ்பாலில் சிறந்தவர்கள். இதில் கொஸ்டின்ஸ் வந்து கீழே கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் பாருங்கள், மொத்தம் வந்து நமக்கு 5 பேர் வந்து கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ராமன், குணால், ரோஹித், அதே மாதிரி சுரேஷ், கில், ஓகேங்களா? மொத்தம் வந்து 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 பேருமே இந்த சைடு எழுதிக்கோங்க. ராமன், குணால், ரோஹித், சுரேஷ், கில். இதில் ராமன் பார்த்தீங்கன்னா ஹாக்கிலையும் சிறந்தவங்களாக இருப்பாங்க, கைப்பந்து பேஸ்பால்லையும் சிறந்தவங்களாக இருப்பாங்க. குணால் பார்த்தீங்கன்னா ஹாக்கிலையும் கைப்பந்துலையும் கிரிக்கெட்லையும். ரோஹித் வந்து ஹாக்கி, பேஸ்பால், கால்பந்து. சுரேஷ் வந்து கைப்பந்து, பேஸ்பால், கிரிக்கெட், கால்பந்து. கில் பார்த்தீங்கன்னா பேஸ்பால்லையும்
கால்பந்துலேயும் சிறந்து விளையாடுறவங்களா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு காலம் ரோவாக பிரித்து நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஷின்ஸ் வந்து பாருங்கள். யார் வந்து ஹாக்கி, கிரிக்கெட், கைப்பந்து, ஹாக்கி, கிரிக்கெட், கைப்பந்து இந்த மூணுலையுமே யார் வந்து சிறந்தவங்களாங்க இருக்காங்கன்னா குணால் தான். ஹாக்கி, கைப்பந்து மற்றும் கிரிக்கெட். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து குணால். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். யார் வந்து ஃபேஸ்பால், கிரிக்கெட், கைப்பந்து மற்றும் கால்பந்து நாலுலேயுமே வந்து சிறந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா நாலுலேயுமே சிறந்தவங்களாக இருக்கிறவங்க வந்து சுரேஷ் தான். கைப்பந்து, பேஸ்பால், கிரிக்கெட், கால்பந்து. அப்போ ஆன்சர் வந்து சுரேஷ். யார் வந்து ஃபேஸ்பால், கைப்பந்து, ஹாக்கி இந்த மூணு விளையாட்டுலையுமே சிறந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா ராமன் தான். ஓகேங்களா? ஹாக்கி, கைப்பந்து, ஃபேஸ்பால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து இதுக்கு அதாவது சும்மா ஒரு பாக்ஸ் வந்து நம்ம கரெக்டாக போகணும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி சும்மா அப்படியே போட்டு டிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து போட்டுடலாம். சும்மா ஒரு மெத்தடுக்காண்டி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4 பெண்கள் ஒரு பெஞ்சில் வரிசையாக அமர்ந்துள்ளனர். சீதா என்பவள் ரேகாவிற்கு இடதுபுறம் அமர்ந்துள்ளாள். மாலா என்பவள் ரேகாவிற்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளாள். ராணி என்பவள் ரேகாவிற்கு மாலாவிற்கும் நடுவில் அமர்ந்துள்ளாள் எனில் இடதுபுறம் இருந்து இரண்டாவதாக இருப்பவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இப்போ வந்து விளக்கம் பார்க்கலாம். ஸோ மொத்த பெண்கள் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து சீதா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சீதா எனக்கு ஆப்போசிட்டில் அந்த வச்சு நம்ம கணக்கு வச்சு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சீதா இருக்காங்கன்னா சீதா என்பவள் ரேகாவிற்கு இடதுபுறம் வந்து அமர்ந்துள்ளார். ஓகேங்களா? ஸோ ரேகா இங்கே இருக்காங்க அப்படின்னா ரேகாவிற்கு இடதுபுறம் வந்து சீதா வந்து அமர்ந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மாலா என்பவள் ரேகாவிற்கு வலதுபுறம் வந்து அமர்ந்திருக்காங்க. மாலா. ஸோ ரேகா வந்து சீதாவிற்கு வலதுபுறம் இருக்காங்க. மாலா அப்படின்னு அடுத்த கேர்ள் இருக்காங்க. ஸோ அந்த மாலா எங்கே இருக்காங்கன்னா ரேகாவிற்கு வலதுபுறத்தில் வந்து இருக்காங்க. அப்போ ரேகாவை மெயினாக வச்சு ரேகாவுக்கு இடதுபுறத்தில் சீதாவும் வலதுபுறத்தில் மாலாவும் உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி ராணி என்பவள் ரேகாவிற்கும் மாலாவிற்கும் நடுவில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ரேகாவிற்கும் மாலாவிற்கும் நடுவில் வந்து ராணி வந்து இருக்காங்க. அப்போ ராணியோட பிளேஸ் வந்து 3வது பிளேஸ். ஃபஸ்ட்டு சீதா, செகண்டு ரேகா, 3வது வந்து ராணி இருக்காங்க, 4வது வந்து மாலா இருக்காங்க. அப்போ மொத்தம் 4 பெண்கள் இந்த வரிசையில் தான் வந்து அமர்ந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இடதுபுறம் இருந்து இரண்டாவதாக இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இடதுபுறம் இருந்து இரண்டாவதாக இருப்பவர் யாருன்னா ரேகா தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ரேகா. 4 பெண்கள் வந்து இருக்காங்க. 4 பெண்கள் வந்து வரிசையாக உட்காந்துருக்காங்க. கொஸ்டின் படி நம்ம பிரிக்கிறோம். கொஸ்டின் படி பிரிக்கும்போது சீதா என்பவள் ரேகாவிற்கு இடதுபுறம் இருக்காங்க. அப்போ ரேகா அப்படின்னா 6ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 6க்கு இடதுபுறம் வந்து சீதா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மாலா என்பவள் ரேகாவிற்கு வலதுபுறம் இருக்காங்க. ரேகாவுக்கு வலதுபுறம் மாலா வந்து இருக்காங்க. ராணி வந்து ரேகாவிற்கும் மாலாவிற்கும் நடுவில் இருக்காங்க. ரேகாவிற்கும் மாலாவிற்கும் நடுவில் வந்து யார் இருக்காங்கன்னா ராணி வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது இடதுபுறம். ஸோ நம்ம பார்க்குறோம், இதே மாதிரியே பாருங்கள். இடதுபுறம் இரண்டாவதாக இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இடதுபுறம் இரண்டாவதாக இருப்பவங்க வந்து ரேகா தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ரேகா. அடுத்த கேள்வி, குறிப்பு 6 முதல் 10 கீழ்காணும் தகவலை வைத்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் தருக. முதல் தகவல், பி மற்றும் இ இருவரும் நாடகம் மற்றும் கணினி அறிவியலில் சிறந்து விளங்குகின்றனர். ஏ மற்றும் பி இருவரும் கணினி அறிவியல் மற்றும் இயற்பியலில் சிறந்து விளங்குகின்றனர். ஏ, டி, சி ஆகிய மூவரும் இயற்பியல், கணிதம், வரலாறு ஆகிய பாடத்தில் வந்து சிறந்து விளங்குறாங்க. சி, ஏ இருவரும் இயற்பியல் மற்றும் நாடகத்தில் வந்து சிறந்து விளங்குறாங்க. டி, இ வரலாறு மற்றும் நாடகத்தில் சிறந்து விளங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவாக வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மொத்தம் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஏபிசிடிஇ அப்போ 5 பேர் இருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ ஏபிசிடிஇ 5 பேர் வந்து போட்டுக்கோங்க. இதில் எத்தனை துறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாடகம், கணினி அறிவியல், இயற்பியல் 3, வரலாறு 4, அதே மாதிரி மொத்தம் வந்து 5 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கணினி அறிவியல், இயற்பியல், கணினி அறிவியல், நாடகம், வரலாறு என மொத்தம் வந்து 5 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, துறை கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசிடின்னு வரிசை எழுதியிருக்கோம்ல, அதை ஏ எடுத்துக்கோங்க. ஏ வந்து கணினி அறிவியல்லையும் இயற்பியலையும் சிறந்து விளங்குறாங்க. அப்போ கணினி அறிவியலுக்கு ஒரு டிக்கு, அதே மாதிரி இயற்பியலுக்கு ஒரு டிக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஏடிசி, இங்கே ஏ இருக்குது, அதனால் இதை எடுத்துக்கிறோம். ஏ மட்டும் எடுத்துக்கோங்க. ஏ வந்து இயற்பியல், கணிதம், வரலாறு ஆகிய பாடத்தில் சிறந்து விளங்குறாங்க. இயற்பியல் ஆல்ரெடி டிக் பண்ணியாச்சு, கணிதம் டிக் பண்ணணும், வரலாறு டிக் பண்ணணும். அப்போ இவங்க நாடகத்தில் மட்டும் சிறந்து விளங்கலை ஏ, மீதி 4 துறைகள்லையும் ஏ வந்து சிறந்து விளங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பி எடுத்துக்கோங்க. பி எங்கே வராங்க? ஃபர்ஸ்ட்லேயே வராங்க. பி வந்து நாடகம், கணினி அறிவியல். நாடகம், கணினி அறிவியலில் பி சிறந்து விளங்குறாங்க. அடுத்தது கணினி அறிவியல், இங்கே வராங்க, 2வதுல பி வராங்க. கணினி அறிவியல், இயற்பியல். அப்போ கணினி அறிவியல் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, ஸோ இயற்பியலுக்கு டிக் கொடுத்துடலாம். வேற எங்கும் பி வந்து வரலை, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கணிதத்துக்கு கொடுத்துடணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஏடிசி, சி இங்கே வராங்க இல்லையா? ஸோ இங்கே எடுத்துக்கோங்க. சி இயற்பியல், கணிதம், வரலாறு. இயற்பியல், கணிதம், வரலாறு 3லேயும் வந்து சி சிறந்து விளங்குறாங்க. டி பார்த்திங்கன்னா அதே சிக்கு வந்து 3மே வந்து வருது. ஏடிசி இயற்பியல், கணிதம், வரலாறு. ஓகேங்களா? ஸோ இயற்பியல், கணிதம், வரலாறு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரலாறு, நாடகம். ஸோ நாடகம், வரலாறு, அதே மாதிரி கணினி அறிவியல்லையும் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ கணினி அறிவியல் இருக்கா? ஸோ கணினி அறிவியல்லையும் வருவாங்க. ஸோ கணினி அறிவியலில் ஒரு டிக் போட்டுக்கோங்க. ஸோ இந்த டேபிளை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்த கொஸ்டின் ஆன்சர் எழுதிடலாம். இயற்பியல், வரலாறு மற்றும் நாடகம் ஆகிய 3 துறைகள்லையும் சிறந்து விளங்குவவங்க யார் அப்படின்னா டி தான். இயற்பியல், வரலாறு, கணிதம் இந்த 3 துறைகள்லையுமே சிறந்து விளங்குறவங்க வந்து டி. இங்கே மாற்றி குறிச்சிருக்காங்க. ஸோ டி வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இயற்பியல், வரலாறு, கணிதம் 3லும் சிறந்து விளங்கி கணினி அறிவியலில் சிறந்து விளங்காதவர் யார்? கணினி அறிவியலில் சிறந்து விளங்காதவங்க யார் அப்படின்னா சிடி 2 பேர் இருக்காங்க. இதில் இயற்பியல், வரலாறு, கணிதம் ஆகிய 3லுமே நல்லா படிச்சிருக்காங்க. அப்போ இயற்பியல், கணிதம், வரலாறு 3லையும் நல்லா படிச்சுட்டு இங்கே கணினி அறிவியலில் படிக்காதவங்க வந்து சி தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி. அடுத்தது வந்து கணினி அறிவியல், வரலாறு மற்றும் நாடகத்துறை ஆகிய 3லும் சிறந்து விளங்குபவர்கள் வந்து இ. அந்த டேபிள் பார்க்கும்போதே ஆன்சர் புரியும். வரலாறு, இயற்பியல், கணினி அறிவியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றில் ஏ வந்து சிறந்து விளங்குறாங்க. இயற்பியல், கணினி அறிவியல் மற்றும் நாடகத்துறையில் பி வந்து சிறந்து விளங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ டேபிள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ புதிர் கணக்குகள்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து வரும்போது நீங்களும் அதே ஷார்ட் அவுட் பண்ணி ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ புதிர் தானே அப்படின்னு போயிடாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின், குறிப்பு 11லிருந்து 15 கீழ்காணும் தகவலை வைத்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க. ஸோ மொத்தம் வந்து 5 நண்பர்கள் வந்து இருக்காங்க. PQRST என்ற 5 நண்பர்கள் வெவ்வேறு நகரத்திற்கு பயணம் வந்து போகிறாங்க. ஓகேங்களா? எங்கெங்கே போகிறாங்கன்னா சென்னை, கொல்கத்தா, டெல்லி, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் ஆகிய பல்வேறு வகையான போக்குவரத்து முறைகள். பல்வேறு வகையான போக்குவரத்து முறைகள்னால் என்னென்ன போக்குவரத்து இருக்குது? அதாவது ரோட்வே, அதாவது ரயில் போக்குவரத்து இருக்குது, நம்ம ரோட்டில் அந்த மாதிரி பேருந்து, கார் இந்த மாதிரி போகிற போக்குவரத்து இருக்குது, விமான போக்குவரத்து இருக்குது, கப்பல் போக்குவரத்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து பல்வேறு போக்குவரத்து முறைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டெல்லிக்கு பயணம் செய்பவர் வந்து படகுல வந்து போகல. டெல்லிக்கு யார் போகிறாங்களோ அவங்க வந்து படகுல வந்து போக கிடையாது. அப்போ வேணால் ஒரு காரில் போயிருக்கலாம், இல்லை பஸ்ஸில் வந்து போயிருக்கலாம், இல்லை ட்ரெயினில் போயிருக்கலாம், விமானத்தில் போயிருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் படகுல வந்து அவங்க போகலை. அதே மாதிரி பெங்களூருக்கு காரில் வந்து போகிறாரு. கியூ வந்து கொல்கத்தாவிற்கு விமானத்தில் வந்து போகிறாரு. எஸ் வந்து படகுல வந்து போகிறாரு. ஓகேங்களா? டி வந்து ரயிலில் போகிறாரு.
மும்பையானது டெல்லி மற்றும் சென்னைக்கு பேருந்தால் இணைக்கப்படவில்லை. அப்போ டெல்லிக்கு போகிறவங்களும் சென்னைக்கு போகிறவங்களும் பேருந்தில் கண்டிப்பாக போகல. இதில் டெல்லி பார்த்தீங்கன்னா படகுலையும் போகல. டெல்லிக்கு போகிறவங்க படகுலையும் போகலை, பேருந்துலையும் போகலை. அப்போ எப்படி யார் யார் எங்கெங்கே எந்த வழி போயிருக்காங்க அப்படின்றத ஒரு டேபிளில் வந்து நம்ம விளக்கமாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். பிக்யூஆர்எஸ்டி இந்த 5 பேர் இருக்காங்க. எங்கெங்கே போகிறாங்கன்னா ஹைதராபாத் போகிறாங்க. அதே மாதிரி ஆர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து போகிறாங்க. கியூ பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவிற்கு வந்து போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ டெல்லி மற்றும் சென்னை 2 ஊருக்கு போகிறவங்க வந்து பேருந்தால் இணைக்கப்படவில்லை, பேருந்தில் அவங்க போகலை, பஸ்ஸில் போகலை அப்படின்னா அப்போ எதில் போயிருப்பாங்க அப்படின்னா டெல்லி வந்து கண்டிப்பாக படகுலையும் போயிருக்க முடியாது, அதே மாதிரி பஸ்லேயும் வந்து போயிருக்க முடியாது. ஆல்ரெடி காரில் வந்து பெங்களூருக்கு வந்து ஆர் வந்து போகிறாங்க. இப்போ மீதி இருக்கிறது வந்து ரயில் தான். ஓகேங்களா? அதனால் டெல்லிக்கு ரயிலில் வந்து போகிறாங்க. சென்னைக்கு வந்து படகுல போகிறாங்க. விமானம் வந்துருச்சு, கார் வந்துருச்சு, ரயில் வந்துருச்சு. ஸோ சென்னை வந்து கண்டிப்பாக பஸ்ஸில் வந்து போக முடியாது. அதனால் வந்து அவங்க படகுல வந்து போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் வந்து படகுல போகிறாரு, டி வந்து ரயிலில் போகிறாரு. அப்போ எஸ்ஸு டி நம்ம வந்து போட்டுட்டோம். இது சென்னை டெல்லி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே ஊர் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரயிலில் வந்து கண்டிப்பாக டெல்லிக்கு தான் வந்து போக முடியும். ஸோ டெல்லியில் வந்து டி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி படகு வந்து படகுல போகிறது வந்து சென்னைக்கு போகிறாங்க. சென்னை வந்து பஸ்ஸில் வந்து போக முடியாது. ஆல்ரெடி ரயில் போக்குவரத்தில் ஒருத்தவங்க போகிறாங்க, கார்லேயும் போகிறாங்க, விமானத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொல்கத்தா போகிறாங்கன்னு. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக சென்னைக்கு போகிறவங்க எஸ்ஸாக தான் இருக்கும், படகுல வந்து போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கிறது வந்து ஹைதராபாத்து. ஸோ பி வந்து ஹைதராபாத்துக்கு பேருந்தில் வந்து போகிறாங்க. ஏன்னா ஹைதராபாத்துக்கு எந்த ரூல்ஸுமே வந்து கிடையாது. ஸோ அதனால் அவங்க பஸ்ஸில் வந்து போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பிக்யூஆர்எஸ்டி இவங்க 5 பேருமே 5 ஊருக்கு ஒவ்வொரு போக்குவரத்து முறையிலையுமே வந்து போகிறாங்க. இப்போ வந்து இதில் பேருந்துனா ஸோ பேருந்தில் ஒருத்தர் தான் போவாங்க. அதாவது ஒரு ஊருக்கு ஒருத்தர் தான் வந்து பேருந்தில் போக முடியும். ஸோ இவரும் பேருந்து, ஆரும் பேருந்து, கியூவும் அந்த மாதிரி வராது. ஓகேங்களா? ஸோ ஒரு பயண முறை ஒருத்தர் தான் போகிறாங்க, ஒரே ஊருக்கு தான் போகிறாங்க. இதுதான் ரூல்ஸு. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த டேபிள் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ கொஷின்ஸ் வந்து பாருங்கள். கீழ்காணும் எந்த நபர் அவர் உபயோகிக்கும் போக்குவரத்துடன் சரியாக இணைக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த டேபிள் போட்டிங்கன்னா தான் இதுக்கு ஆன்சர் எழுத முடியும். பிக்யூஆர்எஸ்டி இந்த 5 பேர் இருக்காங்க. 5 ஊருக்கு போகிறாங்க. 5 ஊருக்குமே எதில் வந்து போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சி இங்கே கீழே போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் தவறானது எது? பி வந்து எதில் போகிறாங்க? பேருந்தில் போகிறாங்க, சரியானது. கியூ வந்து விமானத்தில் போகிறாங்க. ஆர் பார்த்தீங்கன்னா காரில் போகிறாங்க. டி பார்த்தீங்கன்னா எதில் போகிறாங்க? ரயிலில் போகிறாங்க. ஏன்னா அவங்க டெல்லிக்கு போகிறாங்க, அதனால அவங்க ரயிலில் போகிறாங்க. படகுல போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது, அதனால் அவங்க ரயிலில் போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் தவறானது எது அப்படின்னா டி தான். கீழ்காணும் எந்த இணை எஸ்ஸுக்கு சரியானதாகும்? ஆன்சர் வந்து பி, சென்னை படகு. கீழ்காணும் எந்த ஜோடிகள் இடம் மற்றும் போக்குவரத்து முறையில் சரியாக பொருந்தவில்லை? டெல்லி பேருந்து என்பது சரியாக பொருந்தவில்லை, மீதி 3ம் சரி. டெல்லிக்கு செல்லும் நபர் எவ்வகையான போக்குவரத்து முறையை வந்து தேர்வு செய்கிறார்? ஆன்சர் ரயில். ஏன்னா அவங்க பஸ்ஸில் போக முடியாது, அதே மாதிரி படகுலையும் வந்து போக முடியாது, காரில் ஆல்ரெடி வந்து போகிறாங்க. ஸோ ரயிலில் தான் அவங்க போக முடியும். பெங்களூர் செல்லும் நபர் வந்து ஆர். இது நீங்கள் வந்து இதில் வந்து யார் பிக்யூஆர்எஸ்டி இந்த மாதிரி 5 பேருமே வந்து எதில் போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு நம்மளுக்கு 2 ஹிண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஹிண்ட்ஸை வச்சுட்டு தான் மீதி இருக்க 3 பேர்த்துக்குமே அந்த பயண முறையும் நம்ம கண்டுபிடிக்கணும், எங்கே போகிறாங்கன்றதையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து கேள்விகளுக்கு விடையளிக்கவும். 7 குழந்தைகள் வந்து இருக்காங்க. ABCDEFG என 7 குழந்தைகள் வரிசையில் வந்து நிற்கிறாங்க. ஜிடி வலது புறத்திலும் பிக்கு இடது புறமும் உள்ளது. ஏசியின் வலது புறம் உள்ளது. ஏக்கும் டிக்கும் இடையில் ஒரு குழந்தை உள்ளது. இக்கும் பிக்கும் இடையில் 2 குழந்தைகள் உள்ளன. டிக்கும் எஃப்க்கும் இடையில் 2 குழந்தைகள் உள்ளன. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு டைம் லைன் மாதிரி நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த குழந்தையை வந்து எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஜிடி வலது புறத்திலும். ஸோ இப்படி வந்து ஒரு லைன் இருக்குன்னா இங்கே போடுறேன், இங்கே லைனாக இது வந்து
நம்ம ரைட் சைடு எடுத்துக்கலாம், இதை வந்து லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜிடி வலது புறத்திலும் பிக்கு இடது புறமும் வந்து உள்ளது. ஓகேங்களா? ஸோ பி இங்கே இருந்தால் தான் பிக்கு இடது புறம் வந்து ஜிடி வந்து இருக்க முடியும். ஓகேங்களா? ஜிடி வந்து இருக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே பி இங்கே இருந்தால் தான் பிக்கு லெஃப்ட் சைடு வந்து ஜியும் இருக்க முடியும், டியும் இருக்க முடியும். அப்போ பி 3 இது நம்ம குறிச்சிட்டோம், 3 குழந்தைகளை நிற்க வச்சாச்சு. அடுத்து ஏசியின் வலதுபுறம் உள்ளது. ஏசியின் வலதுபுறம் உள்ளது. அப்போ வலதுபுறம்னா ரைட் சைடு தான். அப்போ ஏ வந்து சிக்கு வலதுபுறம் வந்து உள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா சி வந்து ஒரே இடத்துல தான் வந்திருக்கு. அப்போ சி வந்து கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் தான் இருக்க முடியும் இந்த குழந்தை. ஸோ அதனால் சி போட்டோம்னா சிக்குடைய வலதுபுறம் ஏ வந்து இருக்கு, ஏ குழந்தை வந்து இருக்கு. ஏக்கும் டிக்கும் இடையில் ஒரு குழந்தை உள்ளது. ஏக்கும் டிக்கும் இடையில் ஒரு குழந்தை வந்து இருக்கு. அந்த குழந்தை ஏ டி. நம்ம அடுத்தது பாருங்கள், ஈக்கும் பிக்கும் இடையில் 2 குழந்தைகள் வந்து இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏக்கு டிக்கு இடையில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையுடைய லெட்டர் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அப்படியே வச்சிட்டாலும் அடுத்த லைனை பாருங்கள், ஈக்கும் பிக்கும் இடையில் 2 குழந்தைகள் இருக்குது. அப்போ இங்கே என்ன வந்தானா ஈக்கும் பிக்கும், ஓகேங்களா, ஈக்கும் பிக்கும் இடையில் 2 குழந்தைகள் இருக்குது. பி இங்கே இருக்குது, ஜிடி இங்கே இருக்குது. அப்போ இங்கே என்னவா இருக்கும், ஈயாத்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே தான் வந்து ஈ வரும். ஈக்கும் பிக்கும் இடையில் டிஜின்ற 2 குழந்தைகள் வந்து இருக்குது. எஃப்க்கு இடையில் 2 குழந்தைகள் இருக்குது. டிக்கும் எஃப்க்கு இடையில் 2 குழந்தை இருக்குது. டிக்கும் எஃப்க்கு இடையில் 2 குழந்தைகள் வந்து இருக்குது. ஸோ எல்லா 7 குழந்தைகளுமே வரிசையில் வந்து நிற்க வச்சாச்சு. ஸோ 2015 இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறேன், கொஸ்டின் ரீட் பண்ணும்போது ஒரே ஒரு இடத்துல ஒரு குழந்தை சி மட்டும் வந்திருக்கு. சரிங்களா? சியின் வலதுபுறம் உள்ளது. அப்போ சி வலதுபுறம் உள்ளது அப்படின்னா சியுடைய ரைட் சைடில் தான் மற்ற எல்லா குழந்தைகளுமே நிற்கிறாங்க. அப்போ சி வந்து கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு குழந்தையாக இருக்கும். அதனால் சி வந்து நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஜிடி வலதுபுறத்திலும் பிக்கு இடதுபுறம் வந்து உள்ளது. அப்போ ஜிடி பிக்கு வலதுபுறத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டைம்லைன் ஃபஸ்ட்டு என்ன போடுறோம், பிக்கு இடதுபுறம் உள்ளதுனால பி இங்கே போட்டுட்டு ஸோ அதனுடைய லெஃப்ட் சைடில் ஜிடி வந்து நம்ம குறிச்சிக்கிறோம். அதே மாதிரி ஏ வந்து சியின் வலதுபுறம் உள்ளது, சி வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ சியினுடைய வலதுபுறத்தில் ஏ இருக்குது. அப்போ சிக்கு அப்புறம் வந்து ஏ வரும். ஏக்கும் டிக்கும் இடையில் ஒரு குழந்தை இருக்குது. அப்போ ஈக்கும் பிக்கும் 2 குழந்தைகள் டிஜி வந்து இருக்குது. அதே மாதிரி டிக்கும் எஃப்க்கும் இடையில் 2 குழந்தைகள் இருக்குது. எஃப்பும் வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துல இருந்திருக்கு. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லைன் போடுறீங்க அப்படின்னா ஏ வந்து சியின் வலதுபுறம் உள்ளது. அப்போ சி அப்படின்றது இந்த ஒரு இடத்துல இருக்குது, வேறு எந்த இடத்துலையுமே வரல. சியின் வலதுபுறத்தில் தான் மற்ற குழந்தைகள் இருக்கனால கண்டிப்பாக சி வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும். இங்கே எஃப் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ எஃப்க்கு இடையில் 2 குழந்தைகள் வந்து இருக்குது. டிக்கும் எஃப்க்கும் இடையில் 2 குழந்தைகள் வந்து இருக்குது அப்படின்னா, ஸோ இடையில அப்படின்னா ஸோ வந்து இந்த எஃப் ஒரு இடத்துல இருக்கனால ஸோ எஃப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஃப்க்கும் டிக்கும் இடையில்னா தான் நம்மளுக்கு வந்து எஃப் வந்து மிடில் வரும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். டிக்கும் எஃப்க்கும் இடையில் ஆல்ரெடி டி வந்து நம்ம நோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம எஃப் வந்து லாஸ்ட்டில் வந்து ஆர் சைடு வந்து நம்ம போட்டுக்கலாம், ரைட் சைடு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இடையில இருக்க குழந்தைகள் வந்து குறிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். வலதுபுறத்தில் கடைசியில் உள்ள குழந்தை எது? வலதுபுறத்தில் கடைசியில் உள்ள குழந்தை வந்து எஃப். சரியாக நடுவில் இருக்கிறது வந்து டி. இடதுபுற கோட்டில் உள்ள குழந்தை வந்து சி. லாஸ்ட்டில் இருக்கிறது சி. அடுத்த கொஸ்டின், ஒரு குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 6 ஆப்பிள்கள் பகிர்ந்தளிக்கப்படும் போது 1 ஆப்பிள் மீதம் உள்ளது. குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் 7 ஆப்பிள்களை கொடுக்கும்போது ஒருவருக்கு மட்டும் ஏதும் கிடைக்கவில்லை எனில் அக்குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆப்ஷன் வச்சு தான் இதில் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்மளாம் மனக்கணக்கு போட்டு இத்தனை ஆப்பிள் இத்தனை பேர் அப்படின்னு வந்து நம்ம போட முடியாது. ஏன்னா ஒரு குழுவில் உறுப்பினர்கள் இருக்காங்க, எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்றது நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் 6 ஆப்பிளாக பிரித்து கொடுக்கும்போது 1 ஆப்பிள் மட்டும் மீதி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த குழுவில் உள்ள எல்லா உறுப்பினர்களுக்குமே ஆப்பிள் கொடுத்தாச்சு, ஆனால் பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்குமே 7 ஆப்பிள்களாக வந்து பிரித்து கொடுத்தாச்சு. ஆனால் ஒரு ஆளுக்கு வந்து கொடுக்க முடியலை. ஓகேங்களா? அப்போது 2வது ஹிண்ட்டில் வந்து ஒரு ஆள் பெண்டிங்கில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹிண்ட்டில் வந்து ஒரு ஆப்பிள் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அவ்வளோதான். மீதி இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதான் ஹிண்ட்டு. இது வச்சா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இது கண்டிப்பாக ஆப்ஷன்லேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ வரும். இப்போ 7 எடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்ன கேட்டால் உறுப்பினர் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இப்போ 7 உறுப்பினர்கள் வந்து அந்த குழுவில் வந்து இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ரூல் என்ன? 6 ஆப்பிளாக வந்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கும்போது மீதி வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பிள் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 6 ஆப்பிளாக பிரித்து கொடுக்கும்போது மொத்தம் வந்து 36 ஆப்பிள் இருக்கும். மீதி வந்து 1 இருக்கும். மொத்தம் 37 ஆப்பிள் வந்து இருக்கணும். ஓகேங்களா? 37 ஆப்பிள் வந்து இருந்தால் தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும், அதாவது அடுத்ததில் வந்து 7 பேரா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 6 பேர் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க. 6 ஆப்பிளாக பிரித்து கொடுப்பேன். 7 1 குறைங்க 6. ஓகேங்களா? ஸோ 6 பேர்த்துக்கும் 7 கொடுக்கும்போது 6 42. 37 எங்கே இருக்குது? 42 இருக்குது. ஆப்பிள் வந்து ஒரே எண்ணிக்கையில் வரணும். ஓகேங்களா? அதனால செகண்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அதே மாதிரி 12ம் வராது, 10ம் வராது. ஃபஸ்ட்டு நான் ஆன்சரை விளைக்கிறேன். இப்போ 8 ஆப்பிள் இருக்குது. 8 பேர் இருக்காங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 6 ஆப்பிளாக கொடுக்குறோம். 6 ஆப்பிளாக கொடுக்கும்போது 6 வந்து நம்மளுக்கு 8 ஓகேங்களா? ஸோ 8 நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 8 48. மீதி வந்து ஒரு ஆப்பிள் இருக்குது. அப்போ எண்ணிக்கை வந்து 49 ஆப்பிள்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா 7 ஆப்பிளாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு உறுப்பினருக்கு எந்த ஆப்பிளுமே வந்து கிடையாது. ஒரு உறுப்பினர் வந்து தனியாக வச்சுக்கோங்க. மொத்தம் 8 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்கன்னா, அதில் ஒரு உறுப்பினருக்கு ஆப்பிள் வந்து கிடைக்கல. அப்போ ஒன்றா தனியாக வச்சுக்கோங்க. மீதி இருக்க 7 உறுப்பினர்களுக்கு 7 ஆப்பிளாக கொடுக்கும்போது 49 வந்துடுது. அப்போ 49 ஈக்குவல் ஆயிடுது பார்த்தீங்களா? ஸோ ஆப்பிள் எண்ணிக்கை சமமாக வந்துடுது. அப்போ ஆன்சர் வந்து இந்த குழுவில் வந்து 8 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ரூல் புரியுதுங்களா? ஸோ வந்து நம்ம 8 பேருக்கு 6 ஆப்பிளாக கொடுக்கும்போது 8 48 வருது. மீதி வந்து ஒரு ஆப்பிள் இருக்குது. அப்போ 48 ஆப்பிள் ப்ளஸ் ஒரு ஆப்பிள் 49 ஆப்பிள். நம்மளுக்கு 49 ஆப்பிள் தான் வந்து இருக்குது. அதை தான் நம்ம 6 பிரித்து கொடுக்குறோம், 7 பிரித்து கொடுக்குறோம். 2வது ரூல் என்ன அப்படின்னா, அதில் ஒரு உறுப்பினருக்கு 7 பிரித்து கொடுக்கும்போது பத்தலை. அப்போ நம்மளுக்கு வந்து 7 பேர்த்துக்கும் 7 ஆப்பிளாக கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வருது? 7 49. ஆப்பிளோட எண்ணிக்கை வந்து சரியாக போயிடுது. அப்போ பேலன்ஸ் இனி அந்த 8ல் ஒரு ஆள் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஆப்பிள் எண்ணிக்கை வந்து ஈக்குவலாக வந்துடுது. அதை தான் நான் சொன்னேன். இந்த செகண்ட் ஆப்ஷன் 7ல் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் எண்ணிக்கை வந்து வராது. அதே மாதிரி 12க்கும் போட்டு பாருங்கள். ஸோ 12 பேர் இருக்காங்க. ஸோ 6 ஆப்பிளாக வந்து பிரித்து கொடுக்கும்போது 6 36 வந்துடுது. ஸோ அடுத்தது வந்து 11 பேர்த்துக்கு 7 பிரித்து கொடுக்கும்போது 77. 36 77 எங்கே இருக்குது? ஸோ இது வந்து வராது. நம்ம ஆப்பிளோட எண்ணிக்கையை வச்சு தான் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 வச்சு போட்டு பாருங்கள். 10 6 பிரித்து கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன வருது? 10 பேர்த்துக்கு 6 பிரித்து கொடுக்கும்போது வந்து 60 வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஒரு ஆளை பிரிக்கும்போது 9 பேர்த்துக்கு வந்து 7 பிரித்து கொடுக்கும்போது 9 7 எவ்வளோ வரும் அப்படின்னா 64 வரும். 63 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆப்பிளோட எண்ணிக்கை வந்து சமமாகாது. ஆப்பிளோட எண்ணிக்கையை சமமாக வச்சு தான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப சிம்பிளானதாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. 8 பேர் இருக்காங்கன்னா 8 பேர்த்துக்கு 6 பிரித்து கொடுக்கும்போது 6 8 48. மீதி வந்து ஒரு ஆப்பிள் வந்து இருக்குது. ஆப்பிளோட எண்ணிக்கை 49. 7 பிரித்து கொடுக்கும்போது ஆப்பிளோட எண்ணிக்கை ஈக்குவல் ஆகிடுது. மீதியும் ஒரு நபர் வந்துடுறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 8 பேர் தான். புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 20வது கொஸ்டின். ஒரு குரங்கு 30 மீட்டர் உயரம் உள்ள கம்பத்தின் உச்சியில் ஏறுகின்றது. ஒவ்வொரு 4 மீட்டர் ஏறும்போதும் 2 மீட்டர் வந்து சறுக்குகிறது. அது கம்பத்தின் உச்சியை அடைய எத்தனை முறை வந்து ஏறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கம்பம் இருக்குது. அந்த கம்பத்தில் ஒரு குரங்கு வந்து ஏறுது. ஓகேங்களா? ஸோ அந்த கம்பத்தினுடைய உயரம் பார்த்திங்கன்னா 30 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏறும் தூரம் பார்த்திங்கன்னா 4 மீட்டர் வந்து ஏறுது அப்படின்னா அதிலிருந்து 2 மீட்டர் வந்து சறுக்குது. ஓகேங்களா? அப்போ 4 மீட்டர் ஏறுனா 2 மீட்டர் வந்து சறுக்குது. அப்போ இதுக்குரிய ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா,
எவ்வளோ தூரம் வந்து மொத்தம் ஏற வேணும், அதில் எவ்வளோ தூரம் வந்து ஏறி இருக்கு, அதிலிருந்து அதே மாதிரி ஏறும் தூரத்தையும் சறுக்கும் தூரத்தையும் வந்து நம்ம கழிக்கணும். கழிச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து 1 கூட்டணும். இதான் வந்து ஃபார்முலா. மொத்த தூரம் மைனஸ் ஏறும் தூரம். மொத்த தூரத்தில் அந்த குரங்கு எவ்வளோ ஏறி இருக்கு டிவைடட் ஏறும் தூரம் மைனஸ் எவ்வளோ தூரம் சறுக்கி இருக்கு ப்ளஸ் 1. இதான் ஃபார்முலா. ஸோ எவ்வளோ மொத்த தூரம் 30 மீட்டர். 30 மைனஸ் 4 ஏறும் தூரம் 4 மீட்டர், சறுக்கும் தூரம் 2 மீட்டர். அப்போ 4 மைனஸ் 2 ப்ளஸ் 1. ஸோ 30ல் 4 போச்சுன்னா 26/2. இந்த இடத்துல வந்து எல்சிஎம் வந்து எடுத்திருக்காங்க. 26/2 ப்ளஸ் 1. கீழே 1 இருக்க அர்த்தம் 1 × 2 மேலே கீழே 2ஆல் பெருக்குனா மேலே 2ஆல் பெருக்குவோம். அப்போ 26 ப்ளஸ் 2/2. ஓகேங்களா? ஸோ 26 ப்ளஸ் 28/2 அடித்து போட்டிங்கன்னா 14 வரும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து 14. அடுத்தது வந்து ஆன்சர் வந்து 14 பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து அடுத்த சம்மு. 9 கிரிக்கெட் ரசிகர்கள் ஒரு ஸ்டேடியத்தில் விளையாட்டை பார்க்கின்றனர். அந்த 9 நபர்கள் ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ மற்றும் ஆர். எல் என்பவர் எம்மின் வலது புறத்திலும் இருக்கிறார். எண்ணின் 3வது வலது புறத்தில் இருக்கிறார். கே என்பவர் வரிசையில் ஒரு ஓரத்தில் நிற்கிறார். கியூ என்பவர் ஓ மற்றும் பியின் அருகில் இருக்கிறார். கேயின் 3வது இடதுபுறத்தில் ஓ இருக்கிறார். ஜே என்பவர் ஓவின் அடுத்த இடதுபுறத்தில் வந்து இருக்கிறார். எப்பயும் போல் நபர்களை வந்து டேபிளில் போட்டுக்கோங்க. மொத்தம் 9 நபர்கள் வந்து இருக்காங்க. 9 நபர்கள் வந்து இருக்காங்க. அதனால் 1லேருந்து 9 வரையும் போட்டுக்கோங்க. அந்த நபர்களினுடைய பேரை வந்து வரிசையாக வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி இந்த பேர் எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல் வந்து எம்மினுடைய வலது புறத்தில் இருக்கார். அதே மாதிரி எண்ணினுடைய 3வது வலது புறத்தில் இருக்கார். எல் எங்கே இருக்கார் அப்படின்னா எண்ணினுடைய 3வது வலது புறத்தில் இருக்கார். அப்போ 3வது வலதுபுறம் சும்மா சப்போஸ் வந்து என் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குன்னா 3வது வலது புறத்தில் எல் வந்து இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ எல் வந்து இங்கே போட்டிருக்கலாம், என் வந்து இங்கே போட்டுக்கலாம். அப்போ 2 வந்து நம்ம எழுதிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கே என்பவர் வரிசையில் ஒரு ஓரத்தில் வந்து இருக்கிறார். ஸோ ஒரு ஓரத்தில் இருக்காங்கன்னா லாஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் லாஸ்ட்டில் கே போட்டுக்கலாம். கியூ என்பவர் ஓ மற்றும் பியின் அருகில் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓ மற்றும் பியின் அருகில் கியூ வந்து இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கியூ என்பவர் ஓ மற்றும் பியின் அருகில் கேயின் 3வது இடதுபுறத்தில் ஓ வந்து இருக்கார். கேயினுடைய 3வது இடதுபுறம்னா 1, 2, 3. அப்போ இங்கே ஓ போட்டோம்னா இந்த ஓவுக்கும் பிக்கும், அதாவது ஓவுக்கும் பிக்கும் இடையில கியூ வந்து இருக்கிறாரு அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேயினுடைய 3வது இடதுபுறத்தில் ஓ இருக்கார். அதையும் நம்ம போட்டாச்சு. ஜே என்பவர் ஓயின் அடுத்த இடதுபுறத்தில் வந்து இருக்கார். அப்போ அவர் அடுத்த இடதுபுறம் வந்து முன்னாடி இருக்கிறது. ஸோ ஜே. புரியுதுங்களா? அப்போ எல்லா லெட்டருமே வந்து நம்ம குறிச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல் என்பவர் எம்மின் வலது புறத்தில் இருக்காரு நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம ஆல்ரெடி எல் இங்கே போட்டோம். எல்லுடைய வலது புறத்தில் வந்து எம் வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் எம்மினுடைய வலது புறத்தில் எல் இருக்கனால எல்லுக்கு பக்கத்தில் எம் வந்து நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லுடைய 3வது வலது புறத்தில் என் இருக்கனால என் வந்து நம்ம இங்கே போட்டுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு லெட்டராக வந்து நம்ம குறிக்கிறோம். இப்போ எல்லா லெட்டருமே வந்து குறிச்சாச்சு. இதில் கியூ பார்த்தீங்கன்னா ஓ மற்றும் பியினுடைய அருகில் இருக்காங்க. அப்போ 2த்துக்குமே நடுவில் இருக்காங்க. அதனால கியூ வந்து நம்ம இங்கே போட்டாச்சு. ஜே என்பவர் ஓவின் அடுத்த இடதுபுறத்தில் இருக்கிறனால நம்ம ஜே போட்டாச்சு. புரியுதுங்களா? என், ஆர், எம், எல், ஜே, ஓ, கியூ, பி, கே. இதான் இந்த வரிசை. கொஷின்ஸ் பார்க்கலாம். வரிசையில் நடுவில் இருப்பவங்க வந்து ஜே. ஜே வந்து சென்டரில் இருக்காங்க. 5 ஜே. வரிசையில் முதலில் அமர்ந்து இருப்பவர் என்ன, இறுதியாக இருப்பவர் வந்து கே. வரிசையில் ஆருக்கு அருகில் இருக்கும் 2 நபர்கள் என், எம். இது இந்த டேபிள் வச்சு ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சுற்றுலாவில் மாணவர்கள் தங்களுடைய புகைப்படங்களை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்கின்றனர். அங்கு 45 புகைப்படங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டால் எத்தனை மாணவர்கள் அங்கு இருந்திருப்பார்? ஆன்சர் வந்து 9. எப்படின்னா பரிமாறிக்கொள்ளப்பட்ட புகைப்படங்களின் எண்ணிக்கை வந்து 45,
மாணவர்களினுடைய எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எண் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதான் ஃபார்முலா n இன்ட்டு n+1 அதான் இயல் எண்களின் கூட்டுத்தொகை படிச்சிருக்கோம்ல அதுதான். n இன்ட்டு n+1/2 ஈக்குவல் டு மொத்த தொகை வந்து நம்மளுக்கு 45. ஸோ அதை வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் வச்சு தான் நம்ம இந்த சம் வந்து போடுறோம். ஸோ ஆன்சர் வந்து 9 அப்படின்றனால ஸோ நம்மளுக்கு வந்து மொத்த தொகை வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ வரணும் அப்படின்னா 45 வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் 15 போட்டிங்கன்னா 45 வராது மொத்த தொகை. அதாவது மொத்த புகைப்படங்கள் வராது. 25 போட்டாலும் வராது. 7 போட்டாலும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். 9 போட்டிங்கனால தான் ஆன்சர் வரும். 9 இன்ட்டு 9 + 1/2 ஈக்குவல் டு 45. ஸோ 9 இன்ட்டு 9 + 1 வந்து 10. அப்போ 9 10 பெருக்குனிங்கன்னா 90 வரும். 90/2 வரும். அடிச்சு போட்டிங்கன்னா 4 2 8 1 5 2 10 45 வருது பார்த்தீங்களா? ஸோ ஆன்சர் வந்து 9. 9 போட்டிங்கன்னா தான் வரும். ஸோ இப்போ 7 போட்டு பாருங்கள். 7 இன்ட்டு 7 + 1/2 7 இன்ட்டு 8/2 இன்ட்டு 45 வராது. 7 8 வந்து 56. 56/2 ஈக்குவல் டு 45 அடிச்சு போட்டிங்கனாலே வராது. ஓ 2 2 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து வராது. 9 போட்டு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சம்முக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9. அடுத்த கொஸ்டின் 10 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஒரு சாலையில் 500 மீட்டர் இடைவெளிகளில் தூண்கள் எழுப்பப்படுகிறது எனில் அச்சாலையில் எழுப்பப்படும் தூண்களினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர். ஒரு அந்த சாலையில் 500 மீட்டர் இடைவெளியில் வந்து தூண்கள் வந்து எழுப்பப்படுது. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே மீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டரை கிலோமீட்டராக வந்து நம்ம வந்து மீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 10 கிலோமீட்டர் அப்படின்னா 10 × 1000 10,000 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குது. இனிமேல் சம் பார்க்கலாம். 500 மீட்டர் இடைவெளியில் வந்து தூண்கள் வந்து எழுப்பப்படுது. மொத்தம் வந்து 10,000 மீட்டர் வந்து இருக்குது. அப்போ 10,000/500 அடித்து போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 100 20 வரும். 5 20 5 100 வரும். ஆன்சர் வந்து 20. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சம்மை மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோமீட்டரை மீட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். எத்தனை மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர்னால் 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். அப்போ 10 கிலோமீட்டர் அப்படின்னா 10 × 1000 ஈக்குவல் டு 10,000 மீட்டர். ஓகேங்களா? ஸோ 10 கிலோமீட்டர் 10,000 மீட்டர். இந்த 10,000 மீட்டருக்கு 500 மீட்டருக்கு இடையில தான் வந்து நமக்கு அந்த தூண் வந்து நடுறாங்க. ஸோ 5/500 அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். ஆன்சர் வந்து 20. அடுத்த கணக்கு ஒரு கருத்தரங்கில் பங்கேற்ற 10 நபர்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கிக் கொண்டால் எத்தனை முறை வந்து கைகுலுக்கல் அங்கே நடைபெற்றிருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ 10 பேர் இருக்காங்க அப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ 10 பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ 10 பேருக்குமே வந்து இப்போ ஒருத்தர் இருக்கானா ஒருத்தர் வந்து மற்ற 9 பேர்த்திடுமே வந்து கைக்குலுக்கள் வந்து நடத்தியிருப்பார். இப்போ அடுத்த 2வது நம்பர் தான் 2வது மீதி இருக்க 9 பேர்த்திலுமே வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த 9 அப்படின்றத நம்ம காமனாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் பண்ணுற நம்பரு ஆஸ் யூஷுவல் நம்ம ஆப்ஷனில் இருக்கிறத படி போட்டு பாருங்கள். 40 போட்டிங்கன்னா வந்து வராது. ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈக்குவலாக வரணும். அதான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்முலா எடுத்துக்கோங்க. n × n+1/2 ஈக்குவல் டு 45. 45 நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்குது. நான் ஆப்ஷன் வச்சு தான் சொல்கிறேன். ஈக்குவல் டு 45ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ போட்டு பாருங்கள். எண் வந்து நம்ம 9ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதான் இப்போ ஒருத்தர் 10 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர்னா அவரை விட்டுட்டு மீதி இருக்க 9 பேர்த்துமே வந்து அவர் கைக்குலுக்கள் வந்து நடத்துவார். ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்தால் ஒவ்வொருத்தருமே சராசரியாக 9 பேர்த்திட்ட வந்து ஷேக்கன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம 9 n = 9 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ n = 9னா 9 × 9 + 1/2. ஸோ இதை ஷார்ட் அவுட் பண்ணிங்கன்னா 9 × 10 90 வரும். ஸோ 90/2 = 45 வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 40 போட்டிங்கன்னா இதே 9 தான் வச்சு செய்வோம். ஆனால் 40 வந்து வராது. ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வரணும். அதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 45. ஸோ 45 முறை வந்து கைக்குலுக்கள் நடைபெற்றிருக்கும். இந்த வீடியோவில் வந்து புதிர்கள் டாப்பிக்கில் இருக்க கணக்கு தான் வந்து பார்த்தோம். ஸோ புதிர்கள் அப்படின்னாலே புதிர் மாதிரி தான் கணக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையே வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கணக்கெலாம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் எடுக்கிறத குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நிறையா சம்ஸ் வந்து போட்டு பாருங்கள். அப்படின்னு மட்டும்தான் வந்து ஸோ இது டைம் எடுக்காமல் சீக்கிரம் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் சீக்கிரம் ஆன்சர் வந்து சரியான ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் டைம் வந்து எவ்வளோ எடுக்கிறோம் அதுதான் வந்து இங்கே விஷயம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மேக்ஸில் செகண்ட் யூனிட்டில் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேங்களா?
இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ.